கேட்டேன், உங்களுக்கு எந்த காட்சி பிடித்தது என்று. இரண்டாம் காட்சி தான் எங்களுக்கு பிடித்தது. ஏன்? ஏனென்றால் எங்களுடன் எங்கள் பெற்றோர்கள் பேச வேண்டும், நாங்கள் கூறுவதை எங்கள் பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும், எங்களை காது கொடுத்து கேட்டு எங்களுடைய என்ன இயக்கங்களெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டாம் காட்சி எங்களுக்கு பிடித்தது என்று கூறினார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இரண்டாம் காட்சி பிடித்தாலும் உங்கள் வீட்டில் இது நடக்கின்றதா என்று கேட்டபோது சொன்ன பதில் இல்லை, இல்லை. இதுதான் அதிகமான வீடுகளில் நடக்கும் ஒரு காட்சி, அன்றாட காட்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதை நாம் மாற்ற வேண்டும். நாம் பிள்ளைகள் வளர்ப்பில் நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் பேசுவது என்ன, அவர்கள் உணர்வது என்ன என்று நாம் காது கொடுத்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று முதல் அழைப்பு அன்னை மரியாளை போன்று. இரண்டாவது, உடனிரு, அக்கறையுடன் உடனிரு. மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் முன் லூக்காஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 24 கூறுவது போல, எலிசபெத்து கருவுற்ற மாதத்தில் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்கி ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்பதை, அந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று எண்ணி அன்னை மரியாள் ஓடோடி செல்கின்றாள் யூதேயா மலை மேல் உள்ள எலிசபெத்தின் வீட்டிற்கு.